ட்ராமா மூவி ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர் தம்பிதுரை சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஒரு பைலட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார். சின்ன கதை வச்சு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஸ்டோரி இம்ப்ரூவைஸ் ஆகி நிறைய ஆர்டிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஸோ அப்படியே ஒரு மூவியாக வந்துருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டிஓபி அஜித், குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருந்தார். எல்லாரையும் சூப்பராக காட்டியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்டார் ஆஃப் தி ஈவெண்ட் ராஜ் பிரதாப் ப்ரோ. இது எங்கள் ஆக்சுவலி எங்கள் 3வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த டீமோட விவேக் பிரசன்னாவையும் அப்புறம் சந்தியும் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பியாக டீமிங் அப் வித் தெம். அப்புறமா சொன்ன மாதிரி மார்ச் 21 வருது. தயவு செஞ்சு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பிரது ப்ரோ, விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அப்கமிங் ஸ்டார். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாக்கியராஜ் சார், ராதா ரவி சார் மாதிரி இருக்கிற லெஜெண்ட்ஸ் இருக்க மேடையில நம்மளும் வந்து இந்த மேடையை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய படங்கள் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். ராதா ரவி சாரோடைய எவ்வளோ படங்கள்லாம் எங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் அந்த படங்கள்லாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் நடிகர் விவேக் பிரசன்னா, வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் தம்பிதுரை சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். முதல்ல நிறைய நல்ல கரெக்டாக வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே போய் சேருதா, எல்லாமே நடக்குதா அப்படின்றத வந்து பார்க்கறதுல அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இந்த படம் ட்ராமா வந்து நல்லபடியாக வரும், அதுக்கான வாழ்த்துக்கள். சாந்தினி மேம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் ஆனந்த் இவர் வந்து எனக்கு சமக்கும் இவர் மேலே. ஏன்னா எனக்கு பிரேமம்ல வந்து இவர் அது எனக்கு எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குல்ல, சாய் பல்லவி நமக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து வாழ்த்துங்க. இந்த படம் நல்லபடியாக நடக்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய பேரும் புகழும் இந்த படக்குழுவினருக்கு பெற்று தரணுன்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். இல்லை லேட்டாக தான் வந்தேன். 2 பாடல்கள் பார்த்தேன். ரொம்ப விஷுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு கேமராமேன் சரி எனக்கு இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் லிரிக்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலிக்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றியோட என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய விஜயதரணி மேம், பாக்யராஜ் சார், ராதாரவி சார், அண்ட் இந்த படத்துடைய எல்லா கேஸ்ட் அண்ட் குரூப் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுங்க. இந்த படத்தை பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் நான் தம்பிதுரை மாரியம்மன் சாருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட பிடிச்சதே அவருடைய தன்னம்பிக்கை தான். என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவர் நான் மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டாக கோவிட் டைம் அவர் நான் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. கன்சிஸ்டன்ட்டாக அந்த குவாலிட்டியாக பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இனிஷியல் டேஸில் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இந்த குவாலிட்டி வந்து இட் கம்ஸ் ஓவர் டைம். பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலையும் வந்து ஒரு ஏரியாவோ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை டெலிவர் பண்ணணுன்றது மட்டும்தான் அவருடைய மைண்ட் தாட்டாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கண்டினியூஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் மீன்வைல் நான் அந்த டைமில் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ட்ராமாக்கு முன்னாடியே அவர் வந்து சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கமிட் ஆக ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணப்போ நான் என்ன சொன்னேன், சார் நம்ம ஒரு டீமாக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லும்போது அப்படி ட்ராமா வந்து ஒரு பைலட்டாக ஆரம்பித்த படம். ஆக்சுவலாக அது வந்து ஒவ்வொரு டைம் அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆயிடுச்சு. பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ ஒர்க் பண்ணிட்டு டெய்லி நைட் தான் வருவார், 7 மணிக்கு தான் வருவார். வந்ததுக்கப்புறம் நைட்டு நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவருக்காக எல்லாமே இந்த பர்டிகுலர் ஒர்க் பண்ண எல்லா எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன், எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்லீப்பே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக இந்த படத்தில் ஒர்க் பண்ண மெயினாக வந்து ஒரு படத்துடைய ஒரு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்றது வந்து நான் விஷுவலைசேஷன் சொல்லுவேன். அண்ட் டிஓபி வந்து அஜித் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் விஷுவல்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. பட் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவலைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர்
அவரும் முகன்வேல் சொல்லிட்டு அவர் வந்து வர தெரியல. அவர் வந்து அவரும் எக்ஸலண்டா எனக்கு ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஒரு லைஃப் அந்த மாதிரி இருக்கு. அவர் வந்து இப்போ ஒரு பாடி கார்டு மாதிரி தம்பிதுரை சாரை வந்து நாங்கள் நின்று இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜுக்கு. அண்ட் சாங்ஸ் வந்து 4 சாங்ஸ் இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணோம். 2 சாங்ஸ் வந்து படத்தில் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரமோ சாங் அண்ட் இந்த லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த ஒரு யார் யாரோன்ற சாங் நாங்கள் அடிஷனலாக பண்ணியிருந்தோம். இந்த சாங்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து இந்த டைம்ல நன்றி கடன் பட்டேன். என்னோட மியூசிக் டீம் எஸ்பெஷலி அது பெரிய டீம், நான் பேர் சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ மியூசிஷியன்ஸ் இந்த படத்துல இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மிக்சிங் இன்ஜினியர் ராஜா வந்திருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சதீஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மெயினாக இந்த படத்துல பாடின சிங்கர்ஸ் கே சித்ராமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க பாடினாங்க இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் மேலே எல்லா சாங்ஸுமே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சித்ராமாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நரேஷ் ஷேருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பூஜா வைத்தியநாத் மேம், அப்புறம் இந்த படத்தில் வந்து ட்ராமா டைட்டில் சாங்கில் பாட ஸ்ருதி, எஸ் அப்பர்ணா நாராயணன், சாய் கணேஷ், நான் பேர் சொன்னால் சொல்லிட்டே இருக்கணும், நிறைய அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 21 மார்ச் வந்து தியேட்டருக்கு வருது. ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் சினிமா. ஏன்னா நாங்கள் இந்த படத்தை எடுத்துட்டு கேட்டு த பிஸ்னஸ் அரேனா அவங்க வந்து எல்லாருமே அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே யார் ஆர்டிஸ்ட் தான் கேட்பாங்க. சார் யார் ஆர்டிஸ்ட், அந்த படத்தை பார்க்கறதுக்கே வந்து யார் ஆர்டிஸ்ட்னு மட்டும் தான் கேட்டாங்க. அது கேட்டுட்டு தான் நாங்கள் உள்ளார. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்கள் வந்து கண்டென்ட்டே ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தோம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு. அப்புறம் ஒவ்வொரு சாங்காக ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்டார்ட் ஓப்பன் அப் எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாங்க. தென் ஆல்பத்ரி மாறன் சார் உள்ள வந்தார் எங்களுக்கு. இளமாறன் சார் அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட், இந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ண போறாரு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சிது. ஸோ நான் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிற எல்லாருக்குமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் த டெக்னிக்கல் டீம் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே விவேக் பிரசன்னா சார், பிரதோஷ், அனந்த்நாக், சாந்தினி மேம், பூர்ணிமா ரவி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இட்ஸ் ஆந்தாலஜி மூவி ஆக்சுவலாக. இந்த ட்ராமாவில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னன்னா ஒவ்வொரு சாங்கில் ஒவ்வொருத்தங்க வந்திருக்காங்கன்னு பார்ப்பீங்க. பட் இது வந்து எப்படின்னா ஒரு 3 கதை. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கன்வர்ஜ் ஆகி ஒரு இன்டர்லிங்க்டு மூவியா இருக்கும் இது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எந்த இடத்துக்குமே போர் அடிக்காது. ஸோ இந்த படம் வந்து மார்ச் 21 தியேட்டர்ல வருது. எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பா கொடுக்கணும். அப்பதான் வந்து புது புது ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னை இன்ட்ரோ பண்ண ராகவன் அவர் தான் தம்பிதுரை டேரக்டர் இன்ட்ரோ பண்ணி விட்டாப்புல. வெறும் 18 பேஜில் தான் அந்த கதை வந்தது என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது. ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக்கல் வீடியோ பண்ணலாமான்னு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட வரும்போது ஒரு சாங் கூட எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். மியூசிக்கல் வீடியோ போச்சு. அந்த 18 பேஜில் வெறும் பைலட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பைலட்டாக ஸ்டார்ட் பண்ண ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இல்லைஜி நான் ஒரு படமாக பண்ண போகிறேன் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அன்றைக்கி இது வந்து ட்ராமாவாக நிற்கிது இந்த ஸ்டேஜில். தேங்க்யூ. படம் பாருங்கள், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. 21 ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை இவ்வளோ லெஜெண்டரி பீப்புள் ப்ளஸ் பண்ணுறதோட பெரிய பிளஸிங் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே வந்து எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ். இப்போ வரைக்கும் ரெஃபரன்ஸுமே எவ்வளோ காரணத்துக்கு ரெஃபரன்ஸ் இருப்பாங்க தெரியல. அவர் நடிப்புக்கு ரெஃபரன்ஸு, அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன், சீன்ஸ் என்ன எடுத்தாலும் சாரை பற்றி பேசாமல் நம்ம ஸ்டோரி பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்க இந்த மொத்த விழாவும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்க ஆல்மோஸ்ட் 3/4 பேர் நண்பர்கள். சரத் சொன்ன மாதிரி டைரக்டர், ப்ரொடியூசர் தம்பிதுரை சார் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அண்ட் ரொம்ப முக்கியமாக விவேக் பிரசன்னா. ஸோ 15 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் 2 பேரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு இந்த மேடையில் அவன் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகாமல் ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம், பெருமை. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அவன் பக்கத்தில் யார் பக்கத்தில் உட்காந்துலாம் தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்ல அவன் வருவான். அவ்வளோ விவசாயிலான ஒரு ஆக்டர் தான் விவேக் பிரசன்னா. அது மாற்று கருத்தே கிடையாது. இந்த படம் அதுக்கான ஆரம்பமாக அமையணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வாழ்த்துக்கள். படம் நல்லபடியாக வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்றதுல. இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட டைரக்டர் சார், என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு. சார் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளோ வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ சார் சொல்லி கொடுக்கும்போது புரியல, பட் இப்போ நிறையவே புரியுது சார். ஸோ லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது. தேங்க்யூ சார்.
அண்ட் ட்ராமா மார்ச் 21st ரிலீஸ் ஆகுது. தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு இந்த படம். கான்செப்டே ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் சார் கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். ஸோ அவர் ஜாப் விடாமல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் விவேக் பிரசன்னா சார் வெரி versatile, வெரி டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கோனா கோ கிரேட் ஹைட்ஸ். ஸோ இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மார்ச் 21st ட்ராமா இஸ் ரிலீசிங் அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக கதையின் நாயகன் விவேக் பிரசன்னா சார். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த அழகான தரத்தை மேலும் அழகாக்கிய நிகில் முருகன் அவர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமா இந்த படத்துல நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம். இந்த முதல் படத்தோட மேலையில மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் டத்தோ ராதாரவி சார் அவர்களுக்கு, நீங்க எவ்வளவு கதை வேணா எழுதிட்டு நீங்க வந்துட்டே இருக்கலாம், ஆனா திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பையன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் சினிமாவுக்கு வரவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், அவங்க இருக்கிற மேடையில நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆயிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எனக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்துல உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேல வந்து நான் சினிமாவில் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்க எல்லாருக்குமே. அண்ட் விஜய் தாமி மேம், அரசியல் களத்தில் பார்த்துருக்கோம், இந்த களமும் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும். ஸோ நன்றி. அந்த எல்லா சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய நண்பன் இந்தா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே, நான் எனக்கும் தெரியாது இவங்களா யாராவது வருவாங்க. என்னோட காஸ்ட் க்ரூ, அது எங்களோட டீம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேல இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதல் அல்ல, டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட எல்லா ஆர்டிஸ்டையும் பேசி எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு மிக பக்கபலமா வந்து ஆல்ஃபா 3 மாறன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சின்ன படங்கள், பெரிய படங்கள், இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கிற முதல் சக்தி நீங்க மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ எல்லாமே நீங்க கேட்டீங்க, பார்த்தீங்க, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இது மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகுற இல்ல ப்ரெஸ் ஷோல இருந்தே அதை வந்து நீங்க உங்களோட ரிவ்யூ மூலமா சொல்றதை வச்சுதான் இந்த படத்தை வந்து நாங்க இன்னும் மக்கள்கிட்ட ஆழமா கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து 20 நாளா நாங்க வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடில இருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்க டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்தை வந்து அடையுங்கிறது நான் ஆழமா நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தம்பிதுரை சார் மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்றதுக்கு இந்த டிராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை. யாரோட பேரையும் நான் இருந்தால் மன்னிக்கணும். இந்த படத்தை இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அத்ரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச், அனைவருக்கும் நன்றி.